இன்றைக்கி வீடியோவில் மசாலா க்ரீன் பீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈஸி அண்ட் ஹெல்த்தி ஆப்ஷனும் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் க்ரீன் பீஸை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு 5 to 6 hours பிஃபோர் சோக் பண்ணி வச்சா போதும். இதில் ஒரு 300 ml தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். தென் ஒரு டொமேட்டோவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை நடுக்கிழிச்சு போட்டிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மசாலா பொருட்கள்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரையும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா க்ரீன் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சின்னதாக ஒரு மேஷ் கொடுத்துட்டு எத்தனை சர்விங் வேணுமோ அத்தனை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூடாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சமாக கொத்தமல்லி 1லேருந்து 2 கருவேப்பிலையும் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. ஹெவி மசாலாஸ்லாம் இல்லாமல் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.